பிறருக்கு நன்மையே இருந்தாலும் அதில் முதல்ல தன்னுடைய நன்மையை ஒருத்தர் பார்க்கணும். அத்தகைய கல்விக்கு உதாரணம் தர்க்க கல்வி. மற்றவர்களிடம் நன்மையை அடைவதற்காக, மற்றவர்களை கற்றுக் கொடுப்பதற்காக, இப்படி சில நேரங்களில் லாஜிக் நாலேஜ், இதை பற்றி தர்க்க கல்வி, மந்திக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை கற்பதில் ஈடுபடுவர் மக்களுக்கு பயனுள்ள காரியமாற்ற வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் என்று தனது செயலை நியாயப்படுத்தி கூறுவார். நிறைய பேர் இந்த லாஜிக்கல் சில விஷயங்களை பற்றி, லாஜிக்கை பற்றி கல்விகளை படிச்சுக்கிட்டு அதனுடைய உசூல்கள் அதை பற்றி நிறைய அதில் டீப்பாக உள்ளே போகிறது காரணம் மக்களுக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்லணும், பயனளிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அவர் உண்மையானவராக இருந்திருந்தால் தன்னையும் தன் இதயத்தையும் சீர்படுத்தக்கூடிய கல்வியை கற்பதில் ஈடுபட ஆரம்பித்திருப்பார். உண்மையிலேயே அவர் அதைத்தான் செய்கிறார். முதல்ல தன்னையும் மற்றவர்களையும் சீர்படுத்தக்கூடிய தஸ்கியாவுடைய கல்வி, தர்பியாவுடைய கல்வி, தஸ்பியா, குர்ஆன் சுன்னாவுடைய சரியான ஆதாரங்கள் அடிப்படையில் அறியக்கூடிய கல்வி, இதில் தான் அவர் நேரம் செலவழித்திருக்கணும். அப்போதான் அதன் மூலம் அவர் பொறாமை, முகஸ்துதி, பெருமை, அகம்பாவம், தன்னை போன்றவர்களை விட தாம் மேலோங்கி இருக்க வேண்டுங்கிற ஆசை, ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தன்னை ஒரு டாமினேட் பர்சனாக காட்டிக்கொள்ள வேண்டுங்கிற விருப்பம், இந்த எல்லா அழிவுகள், பழிப்புகள், இந்த கெட்ட குணங்கள், இதையெல்லாம் விட்டு அவர் வெளியேறலாம். அது இஸ்லாமிய கல்வியை கொண்டு தான், சரியான அவருக்கு தேவையான அஹ்லாக் சம்பந்தம், ஆதாப் சம்பந்தமாக, அக்கீதா சம்பந்தமான கல்வியால் தான் இது முடியும். இவ்வாறெல்லாம் கருத்துக்கள் நிறைந்துள்ளதா அறிஞர்கள் இந்த நபிமொழி, அதாவது இப்போ நான் படித்த ஒருவருடைய இஸ்லாமில் மிகச்சிறந்த அழகிய இஸ்லாம் என்னன்னு கேட்டால் தனக்கு தேவையில்லாததை விட்டு விடுவதுங்கிற இந்த ஹதீஸை இஸ்லாமுடைய கால் பகுதி ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்லாமை 4 பகுதி ஆக்கினா அதில் கால்வாசி இந்த ஹதீஸ்லேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாமுடைய ஒரு பாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமை 2 பாதி ஆக்கினா இந்த ஹதீஸ் மட்டும் ஒருத்தருடைய இஸ்லாமுக்கு ஒரு பாதி, இன்னொரு பாதி தான் மற்றது எல்லாமே வந்துடும். ஏன்னா அதெல்லாம் அமல், இது ஒரு அமலை செய்யாமல் விடுவது. ஏன் அந்த செயலை விட்டு விடுறாருன்னா இது தனக்கு நன்மை அளிக்காதது அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய ஈமானையோ தன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கையோ ஆகிரத்துடைய வாழ்க்கையோ இது உயர்த்தாது அப்படிங்கிறதுக்காக விட்டு விடுகிறார். அப்போது அது பாதி, அமல் செய்வது துன்யாவிலே ஆகிரத்தில் அல்லாவோட அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, அது நல்ல அமல் செய்கிறது, அது பாதி. இன்னும் சிலர் இஸ்லாமுடைய முழு பகுதி இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உலமாக்கள் சொன்னாங்க இதுதான் முழுக்க இஸ்லாம், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. இஸ்லாமுடைய ஒரு மனிதனுடைய இஸ்லாமிலேயே சிறந்தது ஹுஸ்னு, அழகு அப்படின்னா அது தர்குஹு மா லா யஅனிஹி, தனக்கு தேவையில்லாத விட்டு விடுவது அப்படிங்கிறனா அதுதான் இஸ்லாம்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாத விட்டு விட்டால் தேவையானது மட்டும்தான் செய்ய போகிறாரு. அப்போ இஸ்லாம்ங்கிறது அதுதானே, வேற ஒன்றும் இல்லையே. இஸ்லாம்ங்கிறது என்ன, ஒருத்தர் தனக்கு தேவையானது செய்கிறது. தேவையானதுன்னா அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் மார்க்கத்திற்கும் உட்பட்ட அந்த சட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்களை செய்கிறது. அப்போ அதை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. மற்றது என்ன செய்வார், மற்றதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார், அதெல்லாம் விட்டு விடுவார். அப்போ அப்படின்னா என்ன, அதுதான் இஸ்லாம். அப்போ இஸ்லாமுடைய முழு பகுதி இதுதான் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஃபைதுல் கதீர் கிதாபில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா இங்கே மேற்கோள் காட்டுறாங்க.